இது பார்க்கும்போது ஏன்டா நம்ம பாட்டு தெரியாம ஒரு கமெண்ட் சொன்னதுக்கு இவ்வளவு பேர் வந்து கிளம்பி நம்மளுக்கு இவ்வளவு தெரியாமலாம் இல்ல ப்ரோ, என்னோட இஷ்டம், நான் கமெண்ட்ரி சொன்னேன். பட் ஹேட்ரட் அவ்வளவு இருக்குல்ல. அவனை ஹேட்ரட் ஏதோ பண்ணிட்டு போட்டேன், எனக்கு அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. சிம்பிள். ஓகே. அம்மா என்ன சொன்னாங்க? அம்மா என்ன சொன்னாங்களா, இட்ஸ் ஆல், உன் வாழ்க்கை நீ தான் பாத்துக்கணும், அவ்வளவுதான். வாழ்க்கைன்னா நிறைய வரதான் செய்யும். இப்போ வந்து இது வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி தான். இப்போ நீ வந்து ஃபேமஸ் ஆயிட்ட, சில பேருக்கு பொறாம, ஓப்பனா சொல்றேன்னு பொறாம, ஓப்பன் டைப். நான் பொறாம தான், வைத்தறிச்சல் தான் சுத்திட்டு இருக்கானுங்க. இவனை மட்டும் எப்படா எல்லா சேனலும் ஃபோன் பண்றானுங்க, இவனை மட்டும் எப்படா எல்லா வீடியோ எடுக்கிறானுங்க, அப்படியே அது ஒரு கடுப்புல இருக்கானுங்க. ஆனா சில பேர் வந்துட்டு ப்ரோ கொஞ்சம் பார்த்து ப்ரோ, இவனுங்களாம் அப்படிதான் பைத்தியக்காரனுங்க, கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க ப்ரோ அப்படின்ட்டு. நேற்று இன்ஃபேக்ட் ஒருத்தரை பார்த்தேன் நான், புகழேந்தின்னு ஒருத்தர். ஸோ பேரை மென்ஷன் பண்ணலாமான்னு தெரியல, அவர் பேர் புகழேந்தி. ஸோ ஹீ கேம் அண்ட் சப்போர்ட்டட் மீ. ப்ரோ நீ ஏன் ப்ரோ, உங்களுக்கு தெரியாதா ப்ரோ தோனி எப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிச்சாரு, உங்களுக்கு தெரியாதா ப்ரோ எப்போ வேர்ல்டு கப் அடிச்சாருன்ட்டு, ஏன் அந்த பையனை போட்டு நீ கேள்வி கேட்குற, உனக்கு தெரியும்னா நீ மூடிட்டு போனோம். ஸோ என்னை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசினாரு. இட் வாஸ் வெரி குட். சில ஃபேன்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்காங்க, ஒரு 100%ல 90% கிறுக்குத்தனமாக இருந்தாலுமே 10% வந்து நல்ல ஒரு ஆளுங்களா இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் நம்ம வந்து கரெக்டாக கன்வே பண்ணி ரிப்ளை பேக் பண்ணுறது தான் என்னோட மெத்தடாக நான் பார்க்குறேன். அவ்வளோதான். கமெண்ட்ஸ் 1000 வரும், அதெல்லாம் கண்டுக்கவே தேவையில்ல. கமெண்ட் பண்ணுறவன் கமெண்ட் பண்ணிகிட்டே கிடப்பான், 10 அக்கௌண்ட் வச்சுட்டு. நேரில் எவனும் வந்து பாய் திறந்து பேச மாட்டான். ஓகே.